இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சோன்னு பார்க்கலாமா? எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் பிளெஸிங்ஸ் வாங்கிடுவோம். அதனால விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அரிசி வெல்லம் வச்சு படையல் போட்டுட்டு பொங்கல் பானையை ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி மஞ்சள் பூசி அதுக்கு மஞ்சள் கிழங்கு கட்டி அடுப்பில் வச்சு தண்ணி பால் இதெல்லாம் கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேயே செஞ்ச அரிசி தான் ஆட் பண்ணுவோம். சின்ஸ் எங்கள் அப்பா ஒரு ஃபார்மருன்றதுனால பொங்கல் நல்லா பொங்கி வந்த பிறகு அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவும் உள்ளே வச்சுட்டு வெல்லமும் வச்சுட்டு சைடில் திருநீர் பட்டை போட்டு இறக்கி வச்சுடுவோம். படையல் போடுறதுக்காக பூஜை ரூமில் 3 இலை போடுவோம். அதில் நடு இலையில் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் தான் வைப்போம். மீதி 2 இலையிலேயே எல்லா பொரியலும் இருக்கும். மோர் குழம்பு, சாம்பார், அதுக்கப்புறமா பாயசம் மட்டும் நடுவில் வச்சுடுவோம். மீதி எல்லாமே வடையில் இலையில் ஃபுல்லாக வச்சுருப்போம். எல்லா பொரியலுமே லாஸ்ட்டாக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சூரியனுக்காக படையல் போடுறதுக்காக பூசணி இலையில் வச்சு படையல் போடுவோம். பூசணி இலை சூரியனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வச்சுட்டு திருப்பி அது மேலே வாழை இலை வச்சு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதில் சூரியனுக்கு ரொம்ப முக்கியன்றதுனால எல்லாமே வச்சுட்டு வாழைப்பழமும் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க. வெளியில் கொண்டு போய் வச்சு சூரியனுக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்ட பிறகு தான் பூஜை ரூமில் நாங்கள் படையல் போடுவோம். சூரியனுக்கு ஃபஸ்ட்டு பூஜை போட்ட அப்புறமா பூஜை ரூம்லேயும் படையல் போட்ட பிறகு காக்காக்கும் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிடுவேன். ஸ்வீட்ஸ் அண்ட் வடை, அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா பொரியலும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இது கூட அப்பளம் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா விட்டுருங்க. இது என்னுடைய ஃபேவரட். பொங்கலுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் இதை சாப்பிட்ணுன்றதுக்காகவே. தேங்க்யூ.